अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। सुम्म बअसना मिन बादिहिम मूसा बिआयातिना इला फिरऔन व मलइहि फज़लमू बिहा फंजुर कैफ़ कान आक़िबतुल मुफ़्सिदीन। आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलानल अलियुल अज़ीम। அந்த நபிமார்களுக்கு பின்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய அத்தாட்சிகளோடு ஃபிரௌன் அவனுடைய பிரதானியிடத்திலே நாம் அனுப்பி வைத்தோம். ஆனால் அம்மக்கள் அந்த அத்தாட்சிகளை பொய்யாக்கி அநியாயம் செய்தார்கள். நபியே, நீர் காண்பீராக பாவிகளுடைய முடிவு எப்படி ஆகிவிட்டது என்பதை நீர் காண்பீராக. மூசா நபி ஃபிரௌனை பார்த்து சொன்னார்கள், யா ஃபிரௌன், இன்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்திருக்கக்கூடிய இறை தூதரிடமிருந்து ரப்பிடமிருந்து நான் இறை தூதராக வந்திருக்கிறேன். ஹக்கீக்குன் அலா அல்லா அக்கூல அலல்லா இல்லல் ஹக், அல்லாஹ் விஷயத்தில் உண்மையை தவிர நான் வேறு ஏதும் சொல்ல மாட்டேன், அதற்கு தகுதியானவனாக நான் இருக்கிறேன். கது ஜித்துக்கும் பி பையனத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து தெளிவான அத்தாட்சியை நான் கொண்டு வந்துள்ளேன். பாரிசில் மய்ய பனி இஸ்ராயில், என்னோடு பனு இஸ்ராயில் மக்களை அனுப்பி வைப்பீராக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை பார்த்து உரைத்தபோது ஃபிரௌன் சொன்னான், இன் குன்த ஜித்தபி ஆயத்தின், அப்படி ஏதாவது நீ அத்தாட்சி கொண்டு வந்திருந்தால் ஃபாத்திபிஹா, அதை நீர் காண்பி, உண்மையாளர்கள் நீ இருந்தால் என்று சொன்னான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய கைத்தடியை கீழே போட்டார்கள். அது பெரும் பாம்பாக மாறியது. தம்முடைய கையை சட்டை பிளவுக்குள் விட்டு கையை வெளியே எடுத்தார்கள். அந்த கை வெண்மை நிறைந்ததாக இருந்தது பார்ப்போருக்கு. அப்போது ஃபிரௌனுடைய கௌமிலே உள்ள பிரதானிகள் சொன்னார்கள், நிச்சயமாக இவர் மிகவும் தேர்ச்சி பெற்ற சூனியக்காரராக இருக்கிறார். இவர் உங்களுடைய பூமியிலிருந்து உங்களை வெளியாக்கி ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறார். ஃபமாதா தஅமுரூன், நீங்கள் என்ன அபிப்பிராயப்படுகிறீர்கள் என்று கேட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை தொடங்குகிறான். ஏற்கனவே 5 அன்பியா இறை தூதர்கள் வரலாறுகள் பற்றி நாம் பேசினோம். இடையிலே வேறு சில தகவல்களை அல்லாஹ் பதிவு செய்திருந்தான். இப்போது 6வதாக மிகவும் பிரபலமிக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சற்று நீண்ட வரலாறு. என்ன காரணம் என்று கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் இருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயமாக இருந்தார்கள். எனவே அந்த மிகப்பெரிய சமுதாயத்திற்கு மத்தியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அனுபவங்கள் ஏற்பட்டது. அந்த அனுபவங்களையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துரைக்கிறான் நம்முடைய படிப்பினைக்காக வேண்டி. நிறைய சட்டதிட்டங்களும் வெளிப்படுகின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர். அவர்கள் மிஸ்ரிலே, எகிப்திலே அன்றைக்கு அரசனாக ஆண்டு கொண்டிருந்த ஃபிரௌன், அந்த ஃபிரௌன் ஒரு கொடுங்கோலனாக இருந்தான் மட்டுமல்ல, அவன் தன்னை கடவுள் என்று வர்ணித்து கொண்டிருந்தான். மக்களெல்லாம் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தான். ஒரு மனிதன், ஒரு மன்னன் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தது மட்டுமல்லாமல், பனு இஸ்ராயில் பரம்பரை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையினரை அவன் கொத்தடிமைகளாக பயன்படுத்தி கொண்டிருந்தான். சுதந்திரம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதராக ஃபிரௌனுடைய கௌம் பிரதானிகள் பக்கம் அனுப்பி வைக்கிறான். அவர்கள் வருகிறார்கள், ஃபிரௌனிடத்தில் பேசுகிறார்கள், தாவத் செய்கிறார்கள். நீங்கள் ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும், நீர் கடவுளாக இருக்க முடியாது, மக்கள் உன்னை வணங்க முடியாது, நான் அந்த ஏக இறையரிடமிருந்து ரப்புல் ஆலமிடமிருந்து நான் ஒரு இறை தூதராக வந்திருக்கிறேன், என்னுடைய தாவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் சில அத்தாட்சிகளோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஃபிரௌன் சொன்னான், அப்படி என்ன அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறாய், அந்த அத்தாட்சியில் நீர் காண்பிப்பீராக என்று ஃபிரௌன் கேட்டான், மன்னன் கேட்டான்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய அத்தாட்சிகள் அவர்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது, குர்ஆனிலே நெடுகே காணப்படுகிறது. என்ன காரணம் என்று கேட்டால், அந்த பனு இஸ்ராயல் மக்களிடத்தில் மடமைத்தனம் அதிகமாக இருந்தது, பாமரத்தனம் அறியாத்தனம் அதிகமாக இருந்தது, பிடிவாத குணம் இருந்தது, ஏக இறைவனுக்கு மாறு செய்வதில் அவர்கள் மிகவும் பிடிவாதமாக இருந்தார்கள். அதையும் தாண்டி அவர்களிடத்தில் ஒரு முரட்டு குணமெல்லாம் இருந்தது. எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய அத்தாட்சிகளை காண்பித்தான். இந்த வசனங்களை 2 அத்தாட்சியை எடுத்துரைக்கிறான். அது இறைவனுடைய புறத்திலிருந்து வெளிப்படுகின்ற மூஜிசா என்று சொல்லப்படும். அரபியில் பையனாத் என்றும் கூறுகிறார்கள் அத்தாட்சிகளுக்கு, அந்த அற்புதங்களுக்கு, மற்றும் மூஜிசா என்றும் கூறுவார்கள். என்ன மூஜிசா வெளிப்பட்டது என்று கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் இருந்த அந்த கைத்தடியை கீழே போட்டார்கள், அது மிகப்பெரிய பாம்பாக மாறிவிட்டது. அப்போது இருந்த மக்கள் எல்லாம் பயந்தார்கள். இது இறைவன் அந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுகிறான். பயந்தவுடனே திரும்பவும் அதை கையில் எடுத்தார்கள், அது கம்பாக மாறிவிட்டது, கைத்தடியாக மாறிவிட்டது. அதற்கு பின்னாலே இன்னொரு அத்தாட்சியை காண்பித்தார்கள். தம்முடைய சட்டை பிளவு ஜைபு என்று கூறுவார்கள். சட்டை பிளவுக்குள்ளே கையை விட்டு கையை வெளியே எடுத்தார்கள். கையெல்லாம் பிரகாசமாக இருந்தது, வெண்மை நிறைந்ததாக இருந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த இடமே வெளிச்சமாக ஆகிவிட்டது, மிளிர ஆரம்பித்தது என்று கூறுகிறார்கள். பின்பு அந்த கையிலே உள்ள வெளிச்சத்தை அவர்கள் தனித்து கொண்டார்கள். இப்படி 2 அத்தாட்சிகள். அவன்தான் கேட்டான், ஃபிரௌன் தான் கேட்டான், ஏதாவது அத்தாட்சிகளை நீர் காண்பிப்பீராக என்று கேட்டதற்குத்தான் முதலாவதாக இந்த 2 அற்புதங்களை காண்பித்தும் கூட அவன் ஏற்க தயாராக இல்லை. என்ன பேச ஆரம்பித்து விட்டார்கள்? அன்றைய காலகட்டத்தில் சூனியக்காரர்கள் நிறைந்திருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கவுமில், அவருடைய காலகட்டத்தில் சூனியக்காரர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவர் சரியான சூனியக்காரர், அலீம், அதில் நல்ல தேர்ச்சி பெற்றவர், எனவே தான் சூனிய மூலமாக அவர் இதை வெளிப்படுத்துகிறார் என்று கதை கட்டிவிட்டார்கள். அவர்கள் கண்கட்டு வித்தைகளை காண்பித்து கொண்டிருந்தார்கள். உண்மையிலே அந்த சூனியக்காரர்கள் இருக்கிறார்களே, அது எல்லாம் ஒரு மாய தோற்றம்தான். மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி சில வித்தைகளை காண்பித்து கொண்டு, அது வேறு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பித்தது அது சூனியம் அல்ல, அது கண்கட்டு வித்தைகள் அல்ல, அது மாய தோற்றமானது அல்ல. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட 1000 இறை தூதர்கள் மூலமாக அல்லாஹ் பல்வேறுபட்ட அற்புதங்களை, மோஜிசாக்களை அல்லாஹ் காண்பித்தது போன்று இது ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை அல்லாஹ் ஏன் காண்பிக்கிறான் என்று கேட்டால், அப்போதாவது இம்மக்கள் இந்த இறை தூதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, இந்த இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, அவர்கள் திருந்த மாட்டார்களா, மனிதர்களாக வாழ மாட்டார்களா என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்ட அந்த அற்புதங்கள். எனவே அந்த மக்கள் அதை புரிந்து கொள்ள தயாராக இல்லை. இது ஒரு கண்கட்டு வித்தை என்று பேச ஆரம்பித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள், அப்பா நீ இப்படியெல்லாம் பண்ணுகிறாய், என்னுடைய இறை தூதை நீ ஏற்றுக்கொள், மட்டுமல்ல பனு இஸ்ராயலை என் கூட நீ அனுப்பி வை. பனு இஸ்ராயில் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் அவர்கள் நீ கொத்தடிமைகளாக நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஷாம் தேசத்துக்கு நாங்கள் புறப்பட்டு போகிறோம், உனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறார்கள், அந்த கூட்டத்தை நீ வைத்துக்கொள். ஆனால் பனு இஸ்ராயில் இருக்கிறார்களே, அவர்கள் யாக்கூப் நபி பரம்பரையை சார்ந்தவர்கள், நீங்கள் அவர்களை அனுப்பி வையுங்கள் என்று கேட்டபோதும் அவனும் அதை மறுத்துவிட்டு அவன் சொன்னான், இவர் பயங்கரமான ஆள், இவர் எதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறார் என்றால் தம்முடைய ஆதிக்கத்தை, தம்முடைய அதிகாரத்தை நிலைநாட்டி நம்மையெல்லாம் ஊரை விட்டும் கிளப்பி அவர் ஒரு மாமன்னனாக முடிசூட்ட வந்திருக்கிறார் என்று கிளப்பி விட்டார்கள். அருமை சகோதரர்களே, இப்போது இங்கே அல்லாஹுடைய புறத்திலிருந்து தூது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கள் தாவா செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவா செய்து கொண்டதோடு அதற்கு பின்னால் தான் என்ன செய்வது என்று அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஆலோசனை ஃபமாதாத் அமுரும். மூசா நபி இருக்கிறாரே, அவர் தம்மை இறை தூதர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இவர் இந்த நாட்டை கைப்பற்ற பார்க்கிறார், மிஸ்ர் பிரதேசத்தை கைப்பற்ற பார்க்கிறார். நாம் எல்லோரும் என்ன செய்வது? இவரை முறியடிப்பதற்கு, இவருடைய திட்டத்தை தவிடுபடியாக்க நாம் என்ன பண்ணுவது என்று ஃபமாதாத் அமுருன், உங்களுடைய ஆலோசனை என்ன என்று ஃபிரௌன் தம்முடைய அந்த பிரதானி இடத்தில் கேட்கிறான். அதைத்தான் நாம் கடைசி வசனமாக பார்த்தோம். அதற்கு பின்னால் அவர்கள் என்ன ஆலோசனைகள் சொன்னார்கள்?
நடந்தது என்ன என்பது பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனங்களிலே நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான். அதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அருமை சகோதரர்களை, பெரியவர்களை, இறை தூதர்கள் எதற்காக வருகிறார்கள்? தாவத்துக்காக வருகிறார்கள். இறை தூதை எத்தி வைக்க வருகிறார்கள். மனிதர்களை மனிதர்களாக மாற்ற, ஒரு சீர்திருத்தவாதிகளாக மாற்ற வருகிறார்கள். இருந்தும் கூட அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? இதையெல்லாம் ஏற்க மறுத்ததனுடைய விளைவுகளை பின்னால் சந்திக்கப் போகிறார்கள். அது இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களுடைய கடைசியிலே நமக்கு தெரியும். நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கிற போது தாவா செய்யக்கூடாது, ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. இது நல்ல விஷயமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு எல்லோருமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், ஒருமித்த கருத்துக்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பினையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த உரையாடல் மூலமாக நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான். தொடர்ந்து இந்த வரலாற்றை நாம் நினைவு கூர்ந்து அதன் மூலமாக கிடைக்கின்ற பலாபலன்களை நாம் பெற்று வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.